வணக்கம். டிவிக்கே பதவியேற்கிறதுக்கான ஏற்பாடுகள், ரொம்ப கடினமான உழைப்புகள், அட்டம்ப்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ எதை பார்த்து நம்ம ரொம்ப பயந்தோம் ஆரம்பத்தில், ஒரு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லலாம், கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போ இருக்கிறது. ஐ திங்க் அது டிவிக்கே தலைவருக்கு மட்டும் இல்லை, அவனோட பிளைண்ட் ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் தான் இப்போ வரைக்கும். ஸோ ஃபேன்ஸுக்கு சொல்லலாம். ஏன்னா முதல்ல ஒரு கூட்டத்தில் பேசும்போது முதல்ல நான் பயந்தது டிவி, தனிப்பட்ட முறையில் விஜயோட எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. பட் முதல்ல ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னது ஒரு வார்த்தை, இந்த ஃபாசிசம் பாயாசம்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. அந்த வார்த்தையே ரொம்ப ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது. என்ன அவர் அப்படி சொல்கிறாரு, ஏன்னா பிகாஸ் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. சார், நேற்றுலேருந்து நடையாக நடந்துட்டுருக்கீங்களே, நேற்று ஒரு தடவை போயிட்டு டீமு, அப்புறம் நைட்டு உங்களோட வக்கீல் எல்லாம் சொல்லுங்க, சட்ட நிபுணர் குழு போயிட்டு இன்றைக்கி 2 தடவை போயிட்டு, அதுவும் கடைசியாக போகும்போது நீங்கள் மட்டும்தானே கேட்கணும், நீங்கள் மட்டும் வாங்க, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வர தேவையில்லைன்னு சொல்லி வெளியில் நிற்க வச்சுட்டு உங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சோல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கவர்னர் என் தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டதுன்றதாலேயே நீங்கள் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் பேசலான்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சது பார்த்தீங்களா? இதுதான் ஃபாசிசத்தோட ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ஃபேஸ். இதுக்கு பேர் தான் ஃபாசிசம். இப்படி ஹேண்டில் பண்ணுறது பேர் தான் ஃபாசிசம். இப்போ ரொம்ப அனுபவப்படம் உணர்ந்திருப்பீங்க இல்லைங்களா? டிவிக்கே தலைவர், வருங்கால முதல்வர், இப்போ ரொம்ப கதையாக பேசுனீங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், எந்த தீய சக்தி சொன்னீங்களோ அந்த தீய சக்தியும் அந்த தீய சக்திக்கோட கூட்டணி கட்சியாக இருக்க கட்சியில் குறிப்பாக உங்கள் துறையிலே இருக்க மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் முதல்ல குரல் கொடுத்துருக்காரு. தாவைக்கா கூப்பிட்டு ஆட்சி அமைக்கணும், இது அரசியல் சட்டத்துக்கு முரணானது, மக்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாம் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதே கூட்டணியில் இருக்க திருமாவளவன் பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்க, அண்ட் முன்னாள் முதல்வர் அஃபிஷியலி சிஎம் ஸ்டாலின், சிஎம் ஸ்டாலின் அவரும் சொல்லியிருக்காரு, முறைப்படி அந்த கட்சியை தான் ஆட்சிக்கு கூப்பிடணும். யார் சார்? தீய சக்தி சார். நீங்கள் இந்த மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பேர் சொல்லாமல் இருந்தீங்களே, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஃபேன்ஸ் யாரும் குரல் கொடுத்தீங்களான்னு தெரியல. இப்போவும் பாருங்கள், திமுக பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க பவர்லேயே இல்லை சார், பழக்கத்தோஷத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது கொஞ்சம் மேலே, அப் நார்த். நான் பார்க்க மாட்டேங்க. ஆனால் ஃபேன்ஸ் மேலே தப்பு இல்லை, அவன் தலைவரே கொஞ்சம் பயந்து தான் இருந்தார் முன்னாடி. மற்றும் பலர்னே சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்கள், வெளில வந்து பேசுங்க. அவங்க அது வேறு, ப்ரெஸ்ஸை வேறு பார்க்க மாட்டீங்க நீங்கள். தட்ஸ் சேட். பட் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பாயாசம் இல்லை சார், ஃபாசிசம் வேறு, அந்த தீய சக்தி எதுன்னு தெரிஞ்சுன்னு சண்டை போடுங்க. சீக்கிரம் சந்திப்போம்.